எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டே 6 ஆஃப் கரிபியன் க்ரூஸ். இன்னைக்கு நம்ம ஒரு புது நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஹாண்டுரஸ். கரிபியன் சீயை ஒட்டி இருக்கிற ஒரு நாடு தான் இந்த ஹாண்டுரஸ். ஹாண்டுரஸ்க்கு எதிரிலேயே ஒரு குட்டி ஐலாண்ட் இருக்குது, அது பேர் தான் ரோட்டான். அந்த ரோட்டானை தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுது. எப்படி வெளில போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றது தெரியல. பட் இன்றைக்கி நாங்கள் வந்து ரோட்டான் சிட்டி டூர் அண்ட் பீச். இங்கே வந்து பீச் ரொம்ப ரொம்ப பாப்புலராக. ஹாண்டுரஸ் மெயின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களே இந்த ஐலாண்டுக்கு வந்து தான் பீச் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால் நாங்கள் சிட்டி டூர் எடுத்திருக்கோம். சிட்டி டூரில் கொஞ்சம் போட் அதெல்லாம் சுற்றி காட்டுறதுனால சிட்டி டூர் எடுத்துகிட்டு அப்படியே ரோட்டனில் இருக்க பீச்சும் விசிட் பண்ண போகிறோம். பட் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம பேடாக இருக்குது. எப்போ வெளில போகிறோம் தெரியல. ஆல்ரெடி போட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அண்ட் வெளியில் போயிட்டு ரவுட்டனை சுற்றி பார்க்கலாம் வாங்க. ரவுட்டன் இதோட விஷுவல்ஸ் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. க்ளவுடு கிளியர் ஆகிடுச்சு, விசிபிலிட்டியும் பெட்டராக இருக்குது. குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கப்பலை விட்டு வெளியே போகிற நேரம் வந்துருச்சுங்க. மழை இப்போ கொஞ்சம் நின்று இருக்குது. சீக்கிரமாக போட்டு நோக்கி நகரணும். ஹாண்டுரஸ் நாட்டில் காலை பதிச்சிட்டோம். இதாங்க ஹாண்டுரஸ், அதாவது ரோட்டன் ஐலாண்டோட போர்ட். வெளில வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் செம்ம மழை. பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த மலைகளை ஒட்டி இந்த பக்கத்தில் கப்பலை பார்க்கும்போது. இன்றைக்கி ஷோர் எக்ஸ்கர்ஷன் கூட நாங்கள் ஷிப்லேயே தாங்க புக் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக எங்களை ஒரு 9:45 வர சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா குரூப்பாக எங்களுக்கு குரூப் நம்பர் 3. ஸோ அந்த மாதிரி எவ்ரிடே நீங்கள் பார்ப்பீங்கள்ல, ஒரு குரூப் கொடுத்துருவாங்க. அந்த குரூப்பில் போய் நம்ம நின்றுக்கணும், அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்மளே டூர் புக் பண்ணால் கண்டிப்பாக ஷிப்பை விட கம்மியாக தான் இருக்கும். பட் ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் எப்பயுமே அதில் இருக்கும். பாருங்கள், ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ ஒரு 6 பேர் ஒரு குரூப்புனா, நீங்கள் 6 பேரோ இல்லை 8 பேரோ ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு $40-50 வருதுன்னா தட் மேக்ஸ் லாட் ஆஃப் மணி இல்லை. அந்த மாதிரி டைமில் நீங்களே போகலாம். பட் என்ன இருந்தாலும் சில போட்டில், உதாரணத்துக்கு பேலீஸ்லலாம் வந்து தனியாக ட்ரிப் எடுக்காதீங்க. ஷிப் மூலயமா போகிறது தான் பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே, எப்போ கப்பல் எடுப்பாங்க, எப்போ இந்த ஃபெரி எடுப்பாங்க, அதுக்குள்ளே போயிடணுன்றதெல்லாம் தெரியும். டூர் ஆளுங்களுக்கும் தெரியும். பட் நம்ம பிடிக்கிற ஆள் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து லெஜிட்டிமேட்டான ஆள், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க, புதுசாக பழசான்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் சொன்னேன். டூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பஸ்ஸில் ஏறிட்டோம். இன்னும் மழை நிற்கல. ஐ திங்க் நனைஞ்சிக்கிட்டே தான் இன்றைக்கி இந்த டூரை முடிப்போம்னு நினைக்கிறேன். Not really. I don't blame you guys, but when it's raining, the water of the sea most of the time it be warm. இவங்க தான் எங்கள் டெய்லி எக்ஸ்கர்ஷனோட டூர் கைடு. அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல், அதாவது இந்த ஐலாண்ட் பீப்புள் வந்து மழை பெய்கிற நேரத்துலையும் இல்லை ராத்திரி நேரத்துலையும் தான் கடலுக்கு போவாங்களாம். அப்போ தான் வாட்டர் வந்து வார்மாக இருக்குமா, வெதரும் பெட்டராக இருக்குமா. இல்லைனா வெயில் உச்சக்கட்டத்தில் இருக்குமா, அவங்க ரொம்ப டேன் ஆகிடுவாங்களாம். அதனால் பகல் நேரத்தில் கடலை நோக்கி போக மாட்டாங்களாம், கடலில் விளையாட மாட்டாங்களாம். ரோட்டனை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க. மழை பெய்யறதுனால கிளியர் விஷுவல்ஸ் காட்ட முடியல. இந்த ஏரியா பேர் வந்து காக்ஸன் ஹோலாம். அதாவது இங்கே வந்து கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நேம்லாம் வைக்க மாட்டாங்களாம், ஒரு நேம் போர்ட்ஸ் வைக்க மாட்டாங்களாம். ஏன்னா எந்த ஒரு பிரிவினையும் பாகுபாடும் இருக்கக்கூடாதுன்றதுனால நேம் போர்ட்ஸு, இந்த கம்யூனிட்டி வந்து ஹையர் கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி வந்து லெஸர் கம்யூனிட்டின்ற மாதிரி பிரிவினை இருக்கக்கூடாதுன்றதுனால நேம் போர்ட்ஸ்லாம் வைக்க மாட்டாங்களாம். வீடுகள்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அகெயின் இதுவும் பார்த்திங்கன்னா வறுமை பிடியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த ஹாண்டுரஸ். அதை ஒட்டி இருக்க இந்த ரோட்டன். இவங்களோட மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா உட்டு, அதுக்கப்புறம் சுகர் கேன். ரொம்ப பயங்கரமான மழைலாம் இல்லைங்க, நார்மலான ஒரு ரெயின் தான். ஆனால் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஊரே வந்து தண்ணியில் தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 தான் அந்த சிட்டிலே இருக்கான். நீங்கள் ஹெல்மெட் போடாமல் கீழே விழுந்து வாரு. போலீஸ்க்கெலாம் அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் வண்டி ஓட்டு, ஸ்பீட் லிமிட்டே கிடையாது. நீங்கள் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டலாம், எப்படி வேணால் போகலாம், எப்படி வேணால் வரலாம், அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லும் போதே தெரியுது அந்த நாடு எந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குன்ட்டு. முதல் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாவரின் சின்ன கடை. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நடந்து போனால் கப்பலை பார்க்கக்கூடிய ஒரு வியூ கிடைக்குமா. நான் சொன்னல இந்த மாதிரி இந்த ஐலாண்டே பார்த்திங்கன்னா மொத்தமே 40 கிலோமீட்டர் தானே. ஃபுல்லாக சுற்றி எங்கே போனாலும் சரி ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது. பார்க்குறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது.
பட் இன்றைக்கி மழை பெய்யும், அதே சமயம் நிறைய பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டோன்றதுனால தான் ஐலாண்ட் டூர் எடுத்தோம். ஐலாண்ட் டூர்லேயும் எங்களுக்கு தெரியும் ஒன்றுமே இருக்காது அப்படின்ட்டு. அதுதாங்க, நீங்கள் எப்போது இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்தாலும் ஐலாண்ட் டூர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐலாண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஐலாண்ட் டூர் எடுங்க. இங்கே எதுக்கு ஐலாண்ட் டூர் எடுத்தோன்னா ஐலாண்ட் டூர் ப்ளஸ் பீச் ரெண்டுமே காட்டுறாங்க, அப்புறம் ஒரு பார்க்கும் காட்டுறாங்க. ஸோ எல்லாமே கவர் ஆகுது. இது போக இந்த ரோட்டனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்குது. ஜிப்லைனில் ஆல்ரெடி நிறைய பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், $150 போட்டிருக்காங்க. அவ்வளோ ஒர்த் இல்லைன்றதுனால தான் ஜிப்லைன்லாம் எடுக்கல. வரும்போது பார்த்துருப்பீங்க கடைங்கள்லாம் ஒரே ஆள் தான் இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காராம், ஒரே ஆள் தான் பெட்ரோல் பங்க் வச்சுருக்காராம், ஒரே ஆள் தான் பீஸா ஷாப்பும் வச்சுருக்காராம். அவர் தான் சுகர் டேடி ஆஃப் ரோட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த ஐலாண்டோட மொத்த வியூவும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். கப்பல்லேருந்து பார்க்கும்போதும் இது தாங்க தெரிஞ்சுது. இப்போ இங்கேருந்து கப்பலை பார்க்குறேன். ஆடா பாருங்களா, எங்கள் ஊர் முருகன் ஸ்டோர்ஸ் கூட இதை விட பெட்டராக இருக்கும்டா. ஆனால் இதெல்லாம் சைட் சீயிங்னு எங்களை கூட்டின்னு வந்தீங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக ஏறும்போதே உனக்கு தெரியலையான்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக ஏறும்போது இந்த பிக்சர்ஸ்லாம் காமிப்பாங்கள்ல இந்த டூரில் என்னென்ன இருக்குன்னு, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எங்கேருந்து எடுத்தானுங்கன்னு தெரியல அந்த ஃபோட்டோலாம். ஆனால் இப்போ இவ்வளோ மோசமாக இருக்கும்னு தெரிலங்க. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வளையல் கடை. அந்த சவுனேர் ஷாப் தாங்க வந்திருக்கோம். பார்த்தா ஒரு நாய் வேறு ஓடிட்டு இருந்துச்சு. ஐம் வெரி சாரி, இதில் என்ன சுவாரஸ்யமாக காட்ட முடியும்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு கலாச்சி ஒரு வீடியோ போடலாம். ஆக்சுவலாக அந்த ஊரெல்லாம் நான் கலாய்க்கல. அவங்க ஊர், அவங்களோட பண்பாடு, அவங்களோட கலாச்சாரம் எல்லாம் ஓகே தான். பட் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணோம்ல. இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. ஒரு பில்டிங் மேலே கூப்பிட்டு போய் கப்பலை பாருங்களேன் அப்படின்ட்டாங்க. அடுத்தது சோவனேர் ஒன்று வாங்கிட்டோம். ஹாண்டுரஸோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தாங்க. அதுவும் இந்த ரோட்டனில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தான் வாழ்கிறாங்க. ஹாண்டுரஸோட மேஜர் எக்ஸ்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபியும் கூட. ஸோ காஃபி வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் இந்த ஊரில். ஹாண்டுரஸ் வந்து சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. அப்படின்னா மாயன்கள் ஒரு காலத்தில் இங்கேயும் வாழ்ந்திருப்பாங்க. சென்ட்ரல் அமெரிக்கா ஃபுல்லாக மாயன்கள் வாழ்ந்திருக்காங்க. நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் வந்து கெரிபியன் ஈகோ பார்க். ஆக்சுவலாக பஸ்ஸில் வரும்போது அந்த அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க கைடு. இங்கே வந்து பிறந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஹெர்பல் டீ மாதிரி ஒன்று கொடுப்பாங்களாம், ஹனிலாம் கலந்து. அந்த டீ குடித்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை நோய் வாயும் படவே மாட்டாங்களாம். அவங்க நம்மளோட குழந்தைக்கு 5 வயசு ஆகுதான். 5 வருஷத்தில் ஒரு நாள் கூட சிக்கானதே இல்லையாம். எப்படின்னா நம்மளை வாங்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கதை எவ்வளோ கேட்டிருப்போம் நம்ம. ரோடுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குண்டும் குழியுமா நம்ம ரோடு கான்ட்ராக்டர்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நீயா நானா பார்த்துக்கலான்னு ஒரு போட்டி வச்சோன்னா ரொம்ப சூப்பராக போகும். அதுக்கப்புறம் இவங்க தாத்தா ஒருத்தவங்க இருக்காங்களாம், அந்த கைடோட தாத்தா. அவங்களுக்கு வந்து 72 வயசு ஆகுதான். இந்த 102 வயசு ஆகுதான், தப்பாக சொல்லிட்டேன். 102 வயசில் இப்போ தான் இறந்தாராம். ஆனால் 102 வயசு வரைக்கும் அவர் சிக்கே ஆகலையாம். தடிக்கு கீழே வந்து தான் இறந்தாராம். அவங்களுக்கு இந்தியன் தாத்தா பற்றி தெரில. அவருக்கு எவ்வளோ 125 வயசு பறந்து சண்டை போட்டார் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் இடம் தான் ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு. சரி, இந்த பார்க்காவது இன்ஃபர்மேட்டிவாக நல்லாயிருக்கும். அதுவும் மக்கள்லாம் கொடையோட ரொம்ப சுவாரஸ்யமாக எதையோ பார்த்துட்ருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கோழியை பார்த்துட்ருக்காங்க. புரிஞ்சிருச்சு இது என்ன மாதிரி இடம்னு புரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த அம்மா பாரு, அதோ பாரு காக்கா, இங்கே பாரு குருவி, இங்கே பாரு மரம், இங்கே பாரு செடி, இங்கே பாரு கொடி என்ன போகிறாங்க. சூப்பர். பாவங்க இந்த அம்மா இந்த பார்க்கை சுற்றி காட்டுது. அங்கே பாருங்களேன், அது ரிவராங்க. டே நம்ம இந்த எக்ஸாமுக்குலாம் போவோம் தெரியுங்களா, என்ன எழுதுறதுன்னு தெரியாது. ஆனால் ஆன்சர் ஷீட் ஃபில் ஆகணும். இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதுவும் தெரியுமா. அந்த மாதிரி அந்த அம்மா பாவம் இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒன்று இன்ஃபர்மேட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்கிற ஆடியன்ஸுக்கே இல்லை, எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. யாருமே அவங்க சொல்கிறத கேட்குறதில்ல, ஒன்றுமே கண்டுக்கிறதில்ல. இந்த ட்ரீ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரீயாக. அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஃபர்னிச்சர் ஆட்ஸில் கூட போடுவாங்க தெரியுங்களா, மேட் ஃப்ரம் மஹோகனி ட்ரீன்ட்டு. அந்த மஹோகனி ட்ரீ தான் இது.
இந்த மரத்தில் இருக்கிற ஷெல்லை வச்சு நெருப்பு ஊட்டி இந்த மஸ்கிட்டோவெல்லாம் விரட்டுவாங்களாம். நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸில் மஸ்கிட்டோவை விரட்டுவோம் நாங்கள் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த அம்மா யோசிப்பாங்க, டே இதெல்லாம் ஒரு டூர்னு எடுத்துகிட்டு வந்து என்ன வேற கோத்து விட்டாங்க, நான் என்னடா சொல்லி உங்களை என்கேஜ் பண்ணுறதுன்ற அளவுக்கு தான் சுதாகர் சொல்கிற மாதிரி என்னென்ன சொல்கிறான் பாருங்க. இப்போ அந்த அம்மா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா காண்டாயிடுவீங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் மக்கள் என்ன பண்ணுவோன்னா அங்கே வந்து நாங்கள் துணியை துவைப்போம், அப்புறம் குளிக்கவும் செய்வோம். இது எங்களோட லோக்கல்ஸோட பழக்க வழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன தான் பெருசாக சுவாரஸ்யமான ஒரு இடம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மழை பெய்கிற கிளைமேட்டில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்க்கில் நடக்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் தான். இப்போ இவங்க காட்டுறாங்களா இந்த மரம், இந்த மரத்தோட பேர் வந்து இட் வில் மேக் ஹாப்பி வைஃப்ஸ் தான். ஸோ ஹாப்பி வைஃப் ட்ரீயாம். ஸோ அதனால் இது என்ன மாதிரி மரம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னடா இது இல்லை விவேக் படத்தில் வர மாதிரி மயில்கல் சாமி மாதிரி எது ஒன்று வச்சுருக்காங்க. என்னது இது? இது வந்து ஆல்மண்ட் ட்ரீயாம் அவங்க காட்டுறது. இப்போ இவங்க வந்து மாயன்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. என்ன தான் மாயன்ஸ் அண்ட் பயோஸ் அவங்க வந்து இந்த ஐலாண்டில் வாழ்ந்துருந்தாலும் மாயன்ஸ் வந்து அவங்களோட கல்ச்சரை வந்து என்டையர் சவுத் அமெரிக்கா ரீஜன் ஃபுல்லாக பரவி இருந்தாங்க, பரவி வாழ்ந்தாங்களும் கூட. ஸோ அப்படி இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களோட கேபிட்டலாக ஒரு இடத்த சூஸ் பண்ணவங்க தெரியுங்களா. அதனால் எல் சால்வடாரில் இருக்கிற சாண்டா ரோசா அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்களோட கேபிட்டலாக கொண்டு வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அவங்க ஸ்கின்ஸ், அவங்களோட டெக்கரேஷன், அவங்களோட கெட்டப்ஸ்லாம் வந்து போலி கிடையாது, அவங்க உண்மையாகவே அப்படி தான் இருந்திருக்காங்கன்றதை தான் அவங்க இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது போக மாயன் கேலண்டர் பற்றியும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மாயன் கேலண்டர்ஸில் டாட்ஸ்னால் 1, லைன்னா 5. ஸோ அதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க கேலண்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா 13 நாள் இருக்கான். இது பேர் வந்து சியோச்சன் ஸ்பெஷல் கேலண்டர். ஓகேங்களா, அந்த கேலண்டர் பேர் வந்து சோக்கின் கேலண்டர். ஸோ 260 டேஸ் இருக்குது பர் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்தில் வந்து 13 நாள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃபேன்ஸ் நேம் பண்ணுறதுக்கு இந்த கேலண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அது போக செரமனிஸ், வெட்டிங், இதுக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த கேலண்டரை வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கேலண்டர் முடியும் போது வேர்ல்டு முடிஞ்சு இன்னொரு வேர்ல்டு தொடங்குதுன்றதும் அவங்க நம்பப்படுதாக சொல்கிறாங்க. When the Sorcan calendar and the Hab calendar, they used to mix together, okay, it was the end of a world and the beginning of a new world, okay, guys? And also, guys, the Payas, when Cristobal Columbus found out these lands here, okay, the Payas were not interested on the gold. They were interested in what we call the J stone, because the ones that had the J stone, they could make necklaces, jewelry, okay, but you guys are seeing the gully, we find some interesting artifact that the Mayas used to work on, okay? Now, those are treasure for us because we descend from the Payas, okay? And also all the rocks that you guys are seeing over there, those were the Mayas, and over here, they were the Payas, okay, guys? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. என்னடா இதெல்லாம் ஒரு இடமாடா, இதெல்லாம் ஒரு பார்க்கா அப்படின்னு கேட்குறது புரியுது. ஹாண்டுரஸ்ன்றதே வந்து ஒரு ஏழ்மையான ஒரு நாடுங்க. அது எந்த அளவுக்கு அதோட ஜிடிபி க்ரோத்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதில் இந்த ரோட்டன்ற ஐலண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி ஐலண்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வரணும்னா, எப்படிலாம் மக்கள் வாழ்கிறாங்க, எவ்வளோ கம்மி, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லையா, இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா. அதுக்கு அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் வைன் குடிச்சே சரி பண்ணிப்போம், ஹார்ட் ப்ராப்ளமே எங்களுக்கு வராது, நாங்கள் நேச்சுரல் வைன் தான் சாப்பிடுவோம், அதனால் எங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமே வராது, நாங்கள் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹாஸ்பிட்டலே ஃபேக்ட் என்னென்னா, ஹாஸ்பிட்டலே வந்து இப்போ தான் கட்டுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான நாடு இவ்வளோ லிமிட்டட் ரிசோர்ஸோட எப்படி வாழ்கிறாங்கன்றது தான் அதெல்லாம் பார்க்க முடியுது. பெருசாக அவங்க எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி பார்க்குறாங்களான்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி தான் இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து நேச்சுரல் ரிசோர்ஸை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பத்திரமா பாதுகாக்கிறாங்கன்னா இல்லை, அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம யூஎஸ்லேயோ இல்லை மெக்சிகோலேயோ இல்லை மற்ற கண்ட்ரியில் எப்படி வந்து க்ளீனாக பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே இல்லை. கொஞ்சம்
எல்லா இடத்துலையும் குப்பை போட்டு கொஞ்சம் எல்லா இடத்தையும் லத்தாஜிக்காக மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. மெயின்டெனன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ இருக்கிற ரிசோர்ஸு இருக்கிற அபிலிட்டியில் அவங்க எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் இந்த மாதிரி நாடெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். சம்டைம்ஸ் நம்ம எவ்வளோ லக்கி, நம்மக்கிட்ட எவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்தும். இதுதான் நோனி ட்ரீ. அங்கே உள்ளே இருக்கிற ஃப்ரூட்டை வந்து நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சு குடித்தா கேன்சர் கூட குணமாகுமா. ஒரு ஹாஸ்பிட்டல்லே இங்கே இந்த பார்க்கில் இருக்க போல் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை நேச்சுரலான திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் அவங்களாம் ஹெல்த்தியாக இருக்காங்களோ தெரில. இப்போ நீங்கள் இந்த கேனன் பால்ஸ் பார்க்குறீங்களா, பிரிட்டிஷர்ஸும் ஸ்பானிஷும் இந்த ஊர் மக்களில் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த கேனல் பால் கொண்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்டுக்காக. பிரிட்டிஷ் வந்து எந்த இடத்தையும் விட்டு வைக்கல அந்த காலத்தில். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இந்த ரீஜனில் வந்து கேனன் பால்ஸ் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரன்சியாக 20 கரன்சி இந்த நாட்டோட கரன்சி கொடுப்பாங்க. $20 இல்லை என்ன கரன்சின்னு தெரில இந்த நாட்டுக்கு, இல்லை பேசோஸான்னு தெரில. அகெயின் பக்கத்தில் ஒரு பாட் பார்க்குறீங்களா, அது வந்து ஒரு பைரேட்டோட பாட்டாக. அவரோட பேர் வந்து மார்கன்னு சொன்னாங்க. அவரோட பாட்டை அவர் யூஸ் பண்ண பாட்டாக அது பைரேட்டோட பாட்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த யூஎஸ், கனடா, யூரோப், யூகே இந்த மாதிரி ஊர்கள்லாம் டோட்டலாக மாடர்னைசேஷன் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த காலத்தில் எப்படி இருந்தோன்றதே தெரியாது, கரெக்டுங்களா? ஆனால் நம்ம ஊரில் இன்னுமே வந்து கொஞ்சம் பழமையான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அதே மாதிரி இந்த மாதிரி வளராத நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம எப்படி இருந்தோம் பழைய காலத்தில் அதே மாதிரி சிஸ்டம் தான் இன்னும் இவங்களும் வச்சுருக்காங்க. பாருங்கள், தேங்காய் இப்படி தானே உரிப்போம் நம்ம ஊரில், அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. இது அவங்க என்ன சொல்கிறாங்களோ இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போயும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஓல்டு மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு இப்படிலாம் தேங்காய் உரிக்கலாமான்னு தோணும். பட் இதுதான் அந்த காலத்து நாகரிகம். இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போய் சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறது, இதெல்லாம் இப்படி தான் வந்து பரவுது பாருங்கள். நம்ம ஊர் அம்மிக்கல் பார்த்தீங்களா, அம்மிக்கல் ஆட்டுக்கல். இந்த ஊரில் வந்து கோகோனட் ஐஸ்கிரீம், பீச் ஐஸ்கிரீம் பாப்புலர். அதனால் டேஸ்டிங் சாம்பிள்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சென்ட்ரல் அமெரிக்காவில் பாப்புலரான ட்ரிங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புளி தண்ணி தான், டேமரின் ட்ரிங்க். கண்டிப்பாக குடிக்கணும்னு தோணுச்சு. 3 ட்ரிங்க்கும் டேஸ்டிங்க்கு கொடுத்தாங்க. அது 3ல் அந்த டேமரின் வந்து எனக்கு யூஸ்வலாக டேமரின் ரொம்ப பிடிக்கும். ஸோ டேமரின் ட்ரிங்க் வந்து வாங்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணுவோம் டேமரின். பார்த்தீங்களா எவ்வளோ விஷயம் நம்மளோட கல்ச்சரோட ஒட்டி போகுது பாருங்கள். அதே அம்மிக்கல், அதே ஆட்டுக்கல், தேங்காய் உரிக்கிற விதம், அப்புறம் புளி தண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட கல்ச்சரோட பயங்கரமாக ஒத்து போகுது. இன்னும் அதான் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் வந்து மைக்ரேஷன்லாம் நடந்திருக்குன்றது தெரிய வரும். இன்ஃபேக்ட் நிறைய இந்த மாயன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மெக்சிகோலேயும் ஹாண்டுரஸ்லேயும் கோஸ்டாரிக்காலையும் இருக்கிற அந்த மாயன் சிவிலைசேஷன்ஸ்லாம் வந்து நிறைய யூரோப்பியன்ஸால் பாதிக்கப்பட்டாங்க. அதனால தான் இந்த கேனன் பால்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முடியல. இங்கே வந்து ஒரு குட்டி மங்கி இருக்கான், 15 months ஓல்டுன்னு சொன்னாங்க. செம்ம சுட்டி வேலைலாம் பார்த்துட்ருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். குழந்தைங்கள பார்த்தா அந்த மங்கிக்கு பிடிக்காதாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருமா. There you go, buddy. We used to have his sister too, but... High five. Oh, okay. Are they normally very friendly? No. Tyler, did you get some good pictures with them there? Oh, really? See, that's why you should have Come on. Okay. Be careful. இந்த ஊருக்கு வந்ததில் இதுதாங்க மிச்சம். அவ்வளோதாங்க, இந்த பார்க் டூர் முடிஞ்சுது. அடுத்து எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்க்கணும். ஐ திங்க் எதுவும் இல்லை, பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி பார்க்கில் ரொம்ப குட்டி பார்க் தான். பட் இந்த ஊரோட நேஷ்னல் ட்ரீ எது, இம்பார்ட்டண்ட்டான பிளான்ஸ்லாம் எது, ஃப்ரூட்ஸ் எதுன்னு தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. அவ்வளோதான். ஸோ அடுத்து பீச்சில் பார்ப்போம்.
பீச் ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த ரோட்டனில் வந்து ஃபேமஸான ஒரு பீச் ஒன்று இருக்குது. வெஸ்ட் பீச்சோ சவுத் பீச்சோ எனக்கு சரியாக தெரியல. அந்த பீச்சுக்கு கூட்டு போகல, அது வந்து பப்ளிக் பீச்சு. இது பார்த்திங்கன்னா அது ஹோட்டலில் ஒட்டி இருக்கிற பீச்சு. இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா லஞ்ச் கொடுக்குறாங்க. லஞ்ச் வந்து ஃப்ரீ கிடையாது, நம்ம பே பண்ணி தான் சாப்பிட்ணும். லஞ்ச் கொடுக்கறதுனால இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே இருக்கிற பீச்சை ஆக்சஸ் பண்ணி பீச் ஸ்டோரியும் முடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்ததுங்க. ஏன்னா இந்த பீச் வந்து பப்ளிக் பீச்சாக இல்லாத போது பெரிய பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பட் வந்ததுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ட்ரிங்க் கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் ஓகே. சூப்பராக இருக்குது. வாட்டர்மெலன் ட்ரிங்க் நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி போன பீச்செல்லாம் கம்பேர் பண்ணும்போது வாட்டர் வந்து ரொம்ப கிளியராக தான் இருக்குது. ஆனால் அந்த கலர் வந்து அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை. மேபி சன்லைட் இல்லாததுனால ஆக்சுவல் கலர் சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்த பீச் அளவு இல்லை. இந்த ஐலாண்டுக்கு ஏன் வந்தோன்னே தெரில, மொக்கையாக தான் இருக்குது. வேறு இந்த டூருக்கு வரீங்க, இப்போது ரோட்டன் வரீங்க, சப்போஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இதே க்ரூஸ் ஷிப் எடுக்கிறீங்கன்னா ரோட்டனில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஜிப்லைன் தான் எடுத்தோம், ஆனால் அந்த ஜிப்லைன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரி ஜிப்லைன் இன்னொரு ஜிப்லைன் இருந்தது. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஜிப்லைனுக்கு வந்து $150 வர்த்தான்னு கேட்டிங்கன்னா யூஎஸில் கொலராடோலாம் வந்து பயங்கரமான ஜிப்லைன்லாம் வந்து கம்மி காசாக தான் இருந்தது. சரி அட்லீஸ்ட் என்ன தான் மொக்கையாக இருந்தாலும் ஊரையாவது சுற்றி பார்க்கலாம் தான் இந்த டூர் எடுத்தோம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஜிப்லைன் இல்லைனா இது, எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே உட்காந்துருக்கும் போதே மெனு கார்டு கொடுத்துட்டாங்க, வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் வந்து டீசெண்டான ஒரு ரிவ்யூஸ் வந்துச்சு. அதே மாதிரி வைபும் நல்லா இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. பட் பீச் மட்டும்தான் டிசப்பாயின்மெண்ட். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கோல்டாக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் அந்த நடந்து போகிற அந்த பெட் இருக்குல்ல, சாண்ட் பெட், அது பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபுல்லாக குட்டி குட்டி கல்கள்லாம் இருந்தது. ஸோ நடந்து போகும்போது பயங்கரமாக கால்லாம் குத்திட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்தாச்சு. ஸோ பீச்சில் கண்டிப்பாக நனைஞ்சு தான் ஆகணும், அதனால் போயாச்சு உள்ளே. என்னதான் வயசானாலும் முடிகிற அளவுக்கு சில காரியங்கள் பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணிடணும். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஊஞ்சல் மேலே ஏறி நின்று போஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஏறிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது ஃபுட்டேஜ் இருக்குது, இருந்தாலும் அதை நான் பப்ளிக்காக போட விரும்பலை. கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல தான் சாப்பிட்டாகணும், வேறு எங்கேயுமே இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி வெஸ்ட் பீச்சுன்றது தான் கொஞ்சம் ஹாப்பனிங் பிளேஸ்ன்னு சொன்னாங்க. பட் எங்களை ஈஸ்ட் சைட் ஆஃப் த பீச்சுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வெஸ்ட் பீச் போகாதது ஒரு வருத்தம் தான். பட் தெரியல, அது போனால் தான் அதோட லட்சணம் தெரியும். பட் அகெயின் இப்போது சீ ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி மறுபடியும் ரெசார்ட் போனோம். சாப்பிட்லாம் வாங்க. ஆர்டர் பண்ண ஃபுட்டு பார்த்திங்கன்னா கலமாரி ரிங்ஸ் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் ஃபஜிட்டாஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அகெயின் மெக்சிகன் ரைஸ் அதோட கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஹைலைட் ஆஃப் த லஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் வித் சம் சாஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த டேவோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பஸ் ஏறி க்ரூஸ் பக்கமாக போகணும். ஜிப்லைன் நிறைய பண்ணதுனால இது எடுத்தேன். எனக்கு ஓகே தான், பட் ஆனால் $85 வாங்கினாங்க இந்த பர்டிகுலர் எக்ஸ்கர்ஷனுக்கு வித்தவுட் லஞ்ச் வேறு. ஸோ $85க்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட் வந்தால் ஊரை பார்த்தோம், அவ்வளோதான். ஒரு கண்ட்ரி பார்த்தோம் பேசிக்லி. மெயின்லேண்ட் ஹாண்டுரஸில் சைட் சீயிங் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் தெரியல. பட் ரோட்டன்லாம் அவ்வளோதான். அடுத்து கப்பலை நோக்கி பயணத்தை தொடரும். கப்பலை நோக்கி இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக இந்த இடம் இப்போ நாங்கள் பார்க்குற இடம்லாம் பார்த்திங்கன்னா அதர் சைட் ஆஃப் த சிட்டின்னு நினைக்கிறேன். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. கொஞ்சம் நல்ல கடைகள் அப்புறம் ஷோரூம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. நிறைய கரீபியன் ஐலண்ட்ஸில் நான் ஒன்று என்ன பார்த்தேன்னு பார்த்திங்கன்னா
இந்த அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இருக்குல்ல, மெக்டி, கேஎஃப்சி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்ட்லேயே இருக்காதுங்க. அந்த ஊருக்காரங்க ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. ஃபைனலாக போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. ஜஸ்ட் ஒரு 15 minutes ட்ரைவ் தான். இன்றைக்கி என்டையர் டூரில் பார்த்திங்கன்னா இந்த போர்ட் தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பேசாமல் போர்ட்லேயே தங்கியிருக்கலாம் போல். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது போர்ட்லேயே. லேசி ரிவர் பார்க்க முடிஞ்சது, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அகைன் ஐலாண்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மலைகள் சூழ்ந்து இருக்குது. அதுவும் ஒரு பிக்சரிஸ்டிக்காக இருக்குது பார்க்கவே. ஒரு ஷிப்பு பக்கத்துலேயே, மலை, கடல், சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. டைம் நிறைய நேரம் இருந்ததுனால இந்த போட்டை விட்டு போக மனசே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு போட்டை. பாருங்கள், சீனிக்காக இருந்தது. இந்த லேசி ரிவர் அப்படியே கொஞ்சம் தான் படுத்துக்கலாம். அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் பே பண்ண தேவையில்ல. நெக் மசாஜ் பண்ணுறாங்க, பேக் மசாஜ் பண்ணுறாங்க, $50 நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் சாண்ட் பீச்சால் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பீச்சில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரோட்டன் போர்ட்லாம் சுற்றி பார்த்ததில் போர்ட்டுக்கு வெளியில் வந்தீங்கன்னாவே ப்ரைவேட் டூர்ஸ்லாம் இருக்குது. அதில் எல்லாமே பார்த்ததில் என்ன டூர் பெட்டர்னா, யாராவது ரோட்டன் வந்தீங்கன்னா க்ரூஸில் வெஸ்ட் பே அண்ட் ஜிப்லைனிங், இந்த வெஸ்ட் பே பீச் அண்ட் ஜிப்லைனிங் காம்பினேஷனில் ஏதாவது டூர் கிடச்சா எடுங்க. இல்லையா பீச் பார்க்கணுன்னா வெஸ்ட் பே, ஜிப்லைனிங் பண்ணோன்னா ஜிப்லைனிங் பண்ணிக்கோங்க. சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு ஜிப்லைனிங் தான் ஃபேமஸ்ஸு, அது எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் ஈஸ்ட் சைட் ஆஃப் த பீச் போனோம். அது வந்து ப்ரௌன் சாண்டு, அதனால் கலர்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. வெஸ்ட் சைட் போயிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. போயிட்டு யாராவது வந்தீங்கன்னா சொல்லுங்கள். திஸ் இஸ் நாட் அன் அக்வேரியம்ங்க. அக்வேரியம் கிடையாது, இட்ஸ் அ ஓப்பன் ஓஷன். பட் லுக் அட் த ஃபிஷ்ஷஸ். மீன் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குன்ட்டு சான்ஸே இல்லை. அடுத்து இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக கப்பலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் சாப்பாடு இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம் வாங்க. கப்பலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஈவினிங் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு டின்னருக்கு கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு கெரிபியன் நைட்டாக. ஸோ அதனால் கெரிபியன் ஸ்டைலில் பூ போட்ட சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டின்னரை நோக்கி நடந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி கெரிபியன் நைட்டுன்றதுனால ஒரே பார்ட்டியாக இருந்துச்சுங்க. டின்னரு ஒரே கோலாகலமாக கொண்டாட்டமாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி டின்னரு. And tonight, ladies and gentlemen, for the very first time, your dining ready staff will be performing for you. All they want to know is all those people who are cruising at the moment, who would like to join us on the crew, please do join the crew as well for dancing. ஸோ சூப்பருங்க. அவ்வளோதான், இன்றைக்கி டே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. என்ன தான் ஷோ எக்ஸ்கர்ஷன் மொக்கையாக இருந்தாலும் ஒரு கண்ட்ரியை விசிட் பண்ண ஒரு திருப்தி கிடச்சிது. அண்ட் ஷிப்லேயும் இன்றைக்கி சாப்பாடு சூப்பராக இருந்தது. இன்னியோட டே 6 வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து சேல் தான் பண்ண போகிறோம். நாளைக்கு எந்த ஐலாண்ட் போக போகிறதில்ல. நாளன்னைக்கு, அதாவது மண்டே வந்து கிராண்ட் கேமன் போக போகிறோம். கிராண்ட் கேமன்றது ஒரு கரீபியன் ஐலாண்ட். இது வந்து பிரிட்டிஷ்
ஆக்கிபை பிரிட்டிஷோட டெரிட்டரி. ஸோ பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் அந்த ஐலாண்ட் இருக்குது. கெரிபியன் ஐலாண்ட்கள்லேயே ரொம்பவும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹையாக இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் தான் அந்த கிராண்ட் கேமன் ஐலாண்ட். நாளைக்கு கிராண்ட் கேமன் ஐலாண்ட் விசிட் பண்ணிவிட்டு ஊர் பக்கம் போய் சேரணும். மறுபடியும் நாளைக்கு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.